ஸ்குவாட் நம்ம இங்கேருந்து கிளம்பிட்டோங்க. போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க. கடைசி இங்கே தான் வந்து ஃபோட்டோ வீடியோலாம் எடுத்துகிட்டு இப்போ நம்ம கிளம்புறோங்க. கில்ஸு இறங்குறோம். நேராக தேனிக்கு தான். கில்ஸு இறங்குறதுக்கே கிட்டத்தட்ட 3-4 மணி நேரம் ஆகுங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு தெரியும். போமா ரைட் 6:40. இந்த சைடு வந்தீங்கன்னா இந்த மாதிரி கடையெல்லாம் இருக்கும். அந்த கடை பக்கத்துலேயே நல்லா ஃபோட்டோ ஷூட் எடுக்கலாங்க. வெயிட்டாக இருக்கணும் இங்கேருந்து ஃபோட்டோ எடுக்க. ஜில்லுன்னு தான் இருக்கும். மணியை ஏற்றுனா 6:40. நைட்டு ஃபுல்லாக இதாக இருக்கும். ஃபுல்லு இருட்டாக தான் இருக்குங்க. எப்படி கீழ்ச்சி ஏற போகிறோமோ தெரியல. ஏறி இறங்கணும், இறங்கிரும். நல்லா ப்ராப்பராக தான் இருக்குங்க. இருக்கட்டும் அவ்வளோ. அது கையெல்லாம் ஃப்ரீஸ் ஆகிட்டுங்க, விளங்கிச்சு. இப்போதைக்கு கொஞ்சம் ஸ்பீடாக போனால் கரெக்டாக இருக்கும். அதுவும் இருட்டாக போது அந்த கேமராவில் கொஞ்சம் தெளிவாக தான் இருக்குங்க. கேமரா பக்கம் ஒரு 4 மணி 5 மணி வாங்கின மாதிரி இருக்கும். ஆனால் டைம் பார்த்திங்கன்னா 6:40. இதோ கீழே பாருங்கள், 6:40. உங்களுக்கு தெரியுமா என்ன தெரியல. 6:40 ஆகிட்டு. காலுக்குள்ளே பேக் இருக்குது, அதான் ஒரு இதாக இருக்குது, கம்ஃபர்ட்டாகவே இல்லை. பர்ஸை மட்டும் பத்திரமா பாய்க்கணும். நம்ம இது போட்டாச்சுங்க, தெர்மல் லைனர் போட்டாச்சு உள்ள. அப்படின்னு லைட்டாக அந்த கையை மட்டும் தான் குளிருது, மற்ற இதெல்லாம் ப்ராப்பராக தான் இருக்கும். கை தான் ஃப்ரீஸ் ஆகிட்டு. ரைடிங் கிளாஸு போட்டு அப்படி தான் இருக்குது. என்னன்னு தெரியல, இந்த ரைடிங் கிளாஸஸ் தான் செட் ஆகல நினைக்கேன். ஹைட்டாக இருக்கா, இந்த ரோடு தான் எனக்கு பிடிக்கும். நாளே பாருங்க, வேறு லெவலில் இருக்குங்க. ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு லேட் ஆகிட்டுங்க. அப்படியே பையா போங்கடா. இதில் நான் தான் ஏறுறேன், ஏறல நானும் வளையிறேன், அவனும் வளைஞ்சிட்டு வரான். எத்தனை கிலோமீட்ரு இருக்கும்? 100 கிலோமீட்ரு. வேலையை காட்டுது. சரியாக குளிருது. ஐயோ ரபி, போக முடியாது, சரியாக குளிரும், விளங்கிடும். அதோட குளிர் தாங்க முடியாதுங்க. எல்லாம் ப்ராப்பராக தான் போடுறோம், குளிருது. சைக்கிளில் வராங்க பேருக்கு. 3 சைக்கிள் எங்கே இருந்து வராங்க? ஐயோ பரவாயில்லையா, எந்த ஊர்லேருந்து வராங்கன்னு தெரில. இல்லை எதுவும் பேக்கெலாம் அவ்வளோ பேக்கில் கொண்டு வரல, அதனால் கீழே எங்கேயாவது ஒரு பிளேஸில் இருக்கும். மூணாறு தாங்க இது. மூணாறுலேருந்து இப்போ இந்த கில்ஸு இறங்குறோம்.
அதுவும் டைம் 7 மணி ஆக போகுது. இருட்டில் தான் இறங்குறோம். கிட்டத்தட்ட நம்ம ஃப்ரெண்டு வீட்டுக்கு போக ஒரு 8-9 மணி ஆயிருங்க. கன்ஃபார்ம் 9 மணி ஆயிரும். நம்ம நேற்று தங்கணுமா ஃப்ரெண்டு வீட்டில், அங்கே தான் நம்ம தங்கணும். சாரி, முந்தானத்து தங்கணும். இல்லை, நேற்று காலையில் தங்கணுங்க. விடிய காலையில் தங்கணும். அதே ஃப்ரெண்டு வீட்டு தான் போகிறோம். அங்கே தங்கிட்டு அது அங்கேருந்து பக்கம்தான், ஒரு 50 கிலோமீட்டர் தான் மேகமலை. அங்கேயும் போயிட்டு அப்படியே ஃபோட்டோ வீடியோலாம் எடுத்துகிட்டு நம்ம ஊருக்கு தூத்துக்குடிக்கு போயிடலாங்க. மேகமலை போயிட்டு சாயங்காலம் ஆயிருமா, அங்கேருந்து தூத்துக்குடிக்கு கரெக்டாக இருக்கும். என்னப்பா செய்கிறாங்க தெரியல. வெயிட்டாக இருக்குது ரோடு, செம வேற லெவலு, செம்ம. இது கையெல்லாம் அப்படி உரத்து போச்சு. இங்கே இதே ரோடு நம்ம இந்த தேனி வரைக்கும் கடந்துச்சுன்னா வேற லெவலுங்க. இது வந்து இந்த பாதியிலே கட்டாயிருந்த ரோடு, கட்டாயிட்டு ஒத்த ரோடாக போகுங்க. இந்த ஒத்த ரோடை பாருங்கள் நீங்களும், உங்களுக்கு தெரிஞ்ச அந்த ஒத்த ரோடை 2 மலையில் இருக்கும். 2 மலையை சுற்றி இறங்கணும். வரும்போது பார்த்துருப்பீங்க அந்த மலையை, போகும்போது பார்க்கலாம். போகும்போது ஃபுல்லாக இருட்டாயிரும். பார்ப்போம் வீடியோ எடுக்கலாமா என்னென்னு. ஒரு 8 மணி வரைக்கும் வீடியோ எடுப்போம், அதுக்கப்புறம் கட் பண்ணிடலாங்க. நம்ம பயிலில் என்ன காணோம், கிளம்பிட்டானுங்க, என்ன ஆளே காணோம். இதே மாதிரி ரோட்டில் இந்த சைடு ரைட் இது ஒரு லைட்டு மாதிரி ஏறுது பார்த்தீங்களா, இது இருந்தால் தான் நம்மளுக்கு தெரியும் ரோடு எங்கே இருக்குன்னு. அந்த அடுத்த மலையில் ஒத்த ரோடாக போகும். இந்த மாதிரி லைட்லாம் இருக்காது. இந்த லைட்டை அடித்து அங்கே ஒரு லைட் மாதிரி தெரியுதா, அந்த இதெல்லாம் இருக்காதுங்க. ஃபுல் காடு தான். ஏதாட்டும் ஒரு யானை வந்துட்டுனா ஒன்றும் பண்ண முடியாது. நல்லா இருக்குது. இப்படியே போய் அந்த ரோடை பிடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இதோட ஸ்லோவாக போனால் வேஸ்ட்டு. ஹெல்மெட்டுக்குள்ளேயே ரொம்ப கூலிங்காக இருக்குங்க, ஓவர் கூலிங். ரோடு தான் பார்க்கல, மேப்பை பார்க்கல, நேர் ரோடாக தான் போகும். நம்ம நேர் ரோடாக தான் வந்தோம். நம்ம சப்போஸ் தெரில ரோடை பார்த்தீங்களா. நான் பேசுகிறேன், நான் மெதுவாக தான் பேசுகிறேன், அதே உங்களுக்கு கேட்குன்னு நினைங்க கிளியராக. நம்ம எடிட் பண்ணும் போது தான் தெரியும் சவுண்டு எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியும். இந்த மாதிரி ரோட்டுக்கு வர்றதுக்கு ஒரு ஈவினிங் டைம் ஒரு 5 மணி 6 மணிக்கு கரெக்டாக வந்தால் உங்களுக்கு தெரியும், ஃபுல்லாக தெரியும். இப்போ நைட் ஆகணுனால லைட்டாக தான் உங்களுக்கு தெரியுது. எத்தனை கிலோமீட்ரு, ஒரு 50 கிலோமீட்டர் வரைக்கும் போகும். அதுக்கப்புறம் டீ குடிச்சிட்டு அங்கே ஸ்டார்ட் பண்ணலாம். டீ கடையே இருக்காது, கடைகளே இருக்காது. நைட்டோட கடையை அடைச்சிடுவாங்க. யானை வரும்போது கடையை நொறுக்கி போட்டுரும்ல, அதனால தான் அடைச்சி போட்டு போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சது. பார்த்தீங்களா, வண்டியில் அவ்வளோ வராது. ரோடு பிரியுதா இல்லைல்ல, வெயிட்டாக இருங்க. இந்த ஃபாரின் வெளிநாட்டிலலாம் ரோடு எப்படி இருக்கும் அப்படி இருக்குங்க. ரோடு தான் அப்படியே இருக்குது. ஆனால் இது கில்ஸ் தானே. அவளோட மேலே வேற ஓடு போகுது. நல்லா இருக்குது. இந்த மாதிரி பெண்டு, அந்த பெருசாக பெண்டு எடுக்கிற மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, கும்பளி. அது கீழே ஏதோ ஒரு இருந்துச்சு, அது என்ன ஒரு நிறைய கும்பளிங்கிட்டு போகணுமா.
இந்த ரோடு தானா? ஏய் நம்ம வந்த ரோடு தானா? அப்படியே தான் இருக்குமோ? இல்லை அது போர்டில் போட கரெக்டாக. ஓ ஆமாம் ஆமாம், இந்த ரோடு தான். இந்த பாறை இருந்துச்சு நம்ம வரும்போது. வாவ், அவ்வளோ தூக்கம் வராதுங்க. ஏன்னா நேற்று ஃபுல்லாக தூங்கி எழுந்திச்சிட்டோங்க. ஏய் வெயிட்டு தான் லைட்டாக இருக்குது, சூப்பராக இருக்கும். ஃபுல் லைட்டு தாங்க. பேக்கில் தான் பார்க்கணும் பத்திரமா இருக்குமா என்னன்னு. இப்பவும் லக்கேஜ் கட்டிக்கு வராங்க பாருங்க. லக்கேஜ் கிடையாதா? இது கடை ஜாமான் இருக்குன்னு நினைக்கிறேன். வேறு லெவல் ஏங்க. மழைலாம் அவ்வளோ தெரியாதுங்க வீடியோவில். மிஸ்ட் ஆகிட்டு ஃபுல்லாக பனிமூட்டமாகிட்டுங்க. லைட் ஆகிட்டு இருக்குந்தா, லைட்டாக ஆகிட்டு இருக்குங்க பனிமூட்டம். உங்களுக்கு தெரியாது மழை இருக்கிறது, பார்த்தீங்களா? எதுவுமே தெரியாது, லைட்டாக தெரியும். நம்ம பயில்க வந்துட்டுருக்காங்கன்னு நினைக்கேன். திருப்பி ஏன்னா விட்டுட்டு போனீங்க அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருப்பானுங்க. ஓய் ஏர்பின் பண்ணிட்டா. ஓய் நல்லா இருக்குல்ல? கொஞ்சம் நைட் ஆகும்போது, கொஞ்சம் இருட்டாகும்போது அந்த உங்களுக்கு லைட்டு மட்டும் தான் தெரியாது, ரோடு மட்டும் தான் தெரியும், மற்ற எதுவுமே தெரியாதுங்க. பார்க்கலாம், நல்லாயிருக்கும். கொஞ்சம் வீடியோ பிடிச்சா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணிடுங்க. முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துக்கு பிள்ளைங்களும் கிளிக் பண்ணியிருக்கோம். முக்கியமாக சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்க. தொடர்ந்து வீடியோ வந்துடுங்க. ஷார்ட்ஸ் வீடியோ, லாங் வீடியோ தொடர்ந்து வந்துடும். இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணிடுறோம். இன்ஸ்டாவில் நிறைய போஸ்ட்லாம் போடுவேன். அந்த போஸ்ட்டையும் கொஞ்சம் பார்த்துக்குங்க. முக்கியம் ஃபாலோ பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் ஃபேஸ்புக்லேயும் ஃபாலோ பண்ணிங்க, அதுலேயும் வீடியோ வரும். ஒவ்வொரு வெப்சைட்லையும் ஒவ்வொரு வீடியோ வரும். மறக்காமல் ஃபாலோ பண்ணிடுங்க. அப்போ தான் அதான் முக்கியம். ஓய் கல் கிடையாதா? குடிச்சதில் கேமரா வாங்கிடலாங்க. போக ஒவ்வொரு ஊருக்காக போயிட்டு ஃபஸ்ட்டு என்னது இது